சரி ஓகே காய்ஸ், நாளைக்கு வந்து நியூ இயர். இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா எல்லாத்துட்டையும் கேட்க போகிறோம். என்ன கேட்க போகிறோன்னா, நாளைக்கு என்ன ரெசல்யூஷன் நீங்கள் எடுக்க போகிறீங்கன்னு கேட்க போகிறோம். இவர் தான் என்னோடய ஃப்ரெண்ட், இவர் ஒரு ஃப்ரெண்டு. நீங்கள் என்ன நாளைக்கு என்ன ரெசல்யூஷன் நீங்கள் எடுக்க போகிறீங்க சொல்லுங்கள். வாய் பேசுகிறாதா இருக்குது. சரி நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் என்ன ரெசல்யூஷன் எடுக்க போகிறீங்க? நியூ இயர் ரெசல்யூஷன். அதான் என்ன ரெசல்யூஷன்? கேக் வெடிச்சிட்டேன். கேக் 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 வெட்டுறதா ரெசல்யூஷனு. நீங்கள் சொல்லுங்கள் என்ன ரெசல்யூஷன்? நீ வாங்க, கேமராக்குள்ளே கவர் ஆகுங்க, வாங்க. தூங்கி எழுந்திரிச்சு இப்போ நல்லா சம்மத்துக்கும் சொல்லுங்கள். சரி சொல்லுங்கள், ஏதாச்சும் ஒன்று சொல்லுங்கள். வரேன்னு சொன்னீங்க வீடியோக்கு, ஆனால் வந்துட்டு எதுவுமே சொல்ல மாட்டேறீங்க. இப்படி தான் பேசணும். சொல்லு என்ன ரெசல்யூஷன் சொல்லு. அதான் தெரில, இனிமேல் தான் யோசிச்சு எனக்கு கால் பண்ணி சொல்கிறீங்களா இது எடுக்க போகிறேன்னு சொல்லிடுங்க வீடியோ கட் பண்ணும்போது. நீ என்ன நான் சொல்லிடுறேன் கால் பண்ணி. என்னடா இப்போ சொல்லணும்டா, அவர் தான் அதை கொஞ்சம் யோசிக்கிறதுக்கு டைம். நீ சீக்கிரம் சொல்லுங்க. ஸோ ஹேலோ காய்ஸ், நான் உங்கள் ஜெசன் பேசுகிறேன். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஜாலி வித் ஜஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இது ஒரு ரெசல்யூஷன் செலெக்ஷன் வீடியோவாக தான் இருக்க போகுது. அப்படி என்னத்த நீ ரெசல்யூஷன் எடுத்து கிளிக்க போகிறேன் அப்படின்னு கேட்கலாம். நான் என்ன ரெசல்யூஷன் எடுக்க போகிறேன்னு எனக்கு இன்னும் தெரியாது. இனிமேல் தான் நான் சாட் ஜிபிடிட்ட கேட்குறேன். நம்ம தலைவர் அவர் தான் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண போகிறாரு. ஓகே, நம்ம வந்து கேட்க ஆரம்பிச்சிருவோம். பெஸ்ட்டு ரெசல்யூஷன்ஸ் ஃபார் 2025. தலைவர் கொடுத்துட்டே இருக்காரு, வந்துகிட்டே இருக்கு. ஓகே, 1 2 3 4 5 6 7 ஹெட்டிங்கு. அது கீழே நிறைய சப் ஹெட்டிங்ஸ்லாம் இருக்குது. ஓகே, ஒன்றுனா நம்ம என்னென்னா இதில் பண்ண நம்மளால் முடியுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, பர்சனல் க்ரோத், ரீட் மோர் புக்ஸ், செட் அ கோல் லைக் 1 book a month. கொடுத்த புக்கே படிக்காமல் நான் சுற்றிட்டு இருக்கேன். கொடுத்த புக்கை படிக்கவே எனக்கு மண்டியெல்லாம் டென்ஷன் ஆகுது, மண்டியெல்லாம் வெடிக்குது. இது எப்படி நான் எக்ஸ்ட்ரா புக்கை படித்தேன்? சரி ஓகே, லேர்ன் அ நியூ ஸ்கில்ஸ், கோடிங், குக்கிங், ஃபோட்டோகிராஃபி, ஒரு நியூ லாங்குவேஜ். நியூ லாங்குவேஜ்னு சொல்லும் போது தான் எனக்கு ஜப்பனீஸ் நினைப்பு வருது. ஜப்பனீஸ் எனக்கு கற்றுக்கணும், ஹிந்தி கற்றுக்கணும்னு எனக்கு ஆசை. ஹிந்தி எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஏன்னா அவங்க பேசுகிறதே கொஞ்சம் அப்படின்ட்டு இருக்கும். ஜாப்பனீஸும் இருக்கும். ஜாப்பனீஸில் எனக்கு இதனால் ஜாப்பனீஸ் பிடிக்குதுன்னா, அந்த அனிமேலெலாம் அவங்க பேசுவாங்க வந்து எனக்கு சூப்பராக, என்னடா எப்படி அப்படிலாம் பேசுகிறாங்க அப்படின்னு இருக்கும். இந்த நருட்டோவில் இந்த இட்டாச்சின்னு ஒரு கேரக்டர் வரும், அப்படி ஒரு மாசாக ஒரு இதாக சோனோ சரிங்க ஓமைவா தோக்கோ மாத்த மேத்தர் அப்படின்னு சொல்லிட்டு, அது நான் காமெடியாக சொல்கிறேன். அந்த இதில் சூப்பராக சொல்லுவார் அவர். அந்த மாதிரி சூப்பராக டப்பிங் அதெல்லாம் கேட்கும்போது எனக்கு ஜாப்பனீஸ் ரொம்ப பிடிக்கும். ஜர்னல் டெய்லி, reflect on your day goals and gratitude. டெய்லி ஜேர்னல்ஸ் எடுத்து, ஓகே நம்ம டெய்லியும் டைரிஸ்லாம் எடுக்க ட்ரை பண்ணுவோம். டைரிஸ் எடுக்க ட்ரை பண்ணுவோம். ஓகே, டைரிஸில் அப்படின்னா இருந்தேன், இன்றைக்கி வந்தேன், பள்ளி தைச்சேன், குளித்தேன், இதுதான் என்ன பண்ண முடியும். சரி ஓகே, இது வேணாம். ஹெல்த் அண்ட் வெல்னஸ், ப்ரியாரிட்டைஸ் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ், கம்மிங் டு ரெகுலர் ஒர்க் அவுட்ஸ் ஆர் யோகா. ஓகே, ஒர்க் அவுட் எடுக்கலாம் அப்படின்னு இருக்கோம். நம்ம உடம்பு வந்து ரொம்ப ஒல்லியாக இருக்குமா, கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணிட்டு ஒர்க் அவுட் அண்ட் யோகா. இதுக்கெல்லாம் வச்சு டைம் இருக்குமா? சரி ஓகே, ட்ரை பண்ணலாம். நாளையிலேருந்து ஒர்க் அவுட் பண்ண போகிறோம் நம்ம. ஓகேங்களா? இம்ப்ரூவ் மென்டல் ஹெல்த், ட்ரை மெடிடேஷன், தெரப்பி ஆர் மைண்ட்ஃபுல்னஸ் ப்ராக்டிஸ். மெடிடேஷன் தெரப்பி, ஓகே. மெடிடேட்லாம் பண்ணுறதுக்கு இங்கே நேரம் சுத்தமாக கிடையாது, ஏன்னா இங்கே தூங்கவே நேரம் இல்லை, இதில் மெடிடேட் வேறையா? சரி ஓகே, எல்லாத்தையும் நம்ம ட்ரை பண்ணுவோம். இதில் படிச்சுக்கிட்டே இதெல்லாம் நம்மளால் செலக்ட் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அதெல்லாம் நம்ம படிக்கலாம், ஃபாலோ பண்ணலாம். ஈட் ஹெல்த்தியர், incorporate more whole foods and reduce processed foods. இது நம்மளால் முடியாது guys. தின்னு கொழுப்பு இல்லை ஆக்சுவலாக. இந்த மைண்ட் செட்டை கொண்டு வந்தாச்சு. சிக்கன் இதெல்லாம் சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு வந்து சாப்பிட்ட மாதிரியே இருக்குது. சரி ஓகே, இதையும் நம்ம கம்மி பண்ண இது முடியாது. ரிலேஷன்ஷிப், ஸ்பெண்ட் அ குவாலிட்டி டைம் வித் லவ்ட் ஒன்ஸ், பிளான் வீக்லி ஆக்டிவிட்டீஸ் ஆர் கால்ஸ்.
அப்படி யாரும் இல்லைங்க, அப்படி யாரும் இல்லை. மீட் நியூ பீப்புள்ஸ், ஜாயின் அ கிளப். இங்கே தப்பு 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 தப்பு. கிளப், நோ கிளப். அட்டெண்ட் மீட்டப்ஸ் ஆர் ட்ரை வாலண்டியரிங். ஓகே, நியூ பீப்புள்ஸ் நம்ம மீட் பண்ண ட்ரை பண்ணலாம். ஓகேவா? செட் அ பவுண்ட்ரிஸ், லேர்ன் டு சே நோ அண்ட் ப்ராக்டிஸ் யுவர் வெல் பீயிங். நோ மீன்ஸ் நோ, லைக் தட். ஓகே, அது இப்போ மூஞ்சி லட்சம் மாதிரி சொல்கிறதுக்கு நான் கொஞ்சம் ஆக்சுவலாக நான் கொஞ்சம் இன்ட்ரோவர்ட். இதெல்லாம் நோ அப்படின்னு எனக்கு சொல்லவே மனசே வராது. அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம வந்து பேசுவோம். நம்ம இன்னொருத்தவங்களை கஷ்டப்படுத்துகிற மாதிரி நம்மளால் பேசவே முடியல கைஸ். என்ன தான் பண்ணுறதுன்னு தெரில. இப்போ இதில் விட்டோம். கேரியர் அண்ட் ஃபைனான்ஸ், அப்ஸ்கில்லிங் ப்ரொஃபஷனல் டேக் ஃபார் அஸ் டு பூஸ்ட் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ். இதெல்லாம் நம்மளுக்கு ஃப்யூச்சருக்கு தான். இப்போ நம்மளுக்கு ஃபினான்ஸ் பற்றி நான் கவலை கிடையாது. இப்போதைக்கு நம்ம என்ன சம்பாதிக்க ஆரம்பிக்கல, அதுக்கப்புறம் தான் அந்த ஃபினான்ஸ் பற்றி போகணும். வேணா இதை பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்கிறதுக்கு வேணால் நம்ம வந்து யூடியூப்பில் அப்பப்போ பார்க்கலாம். சஸ்டைனபிலிட்டி, ரெடியூஸ் வேஸ்ட், அடாப்ட் ரீயூசபிள் ப்ராடக்ட் அண்ட் ரெடியூஸ் சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணுறதை கம்மி பண்ணணும். பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுறதை நம்மளால் கம்மி பண்ண முடியுமா? அது கொஞ்சம் கஷ்டம்தான். கடையில் கொடுத்தாங்கன்னா அதை வாங்கி தானே ஆகணும். அது எப்படி? சரி, ஓகே, கவர்மெண்ட்டை ஃபஸ்ட்டு ஆக்ஷன் எடுக்க சொல்லணும். இதுக்காக தான் ஒரு ஆல்டர்னேட்டிவ் கொண்டு வந்து இதுக்கு பதிலாக இது அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்கன்னா மக்கள் மாறலாம். நாங்கள் எப்படி மாறுறது? கண்ணுக்கு முன்னாடி அதை யூஸ் பண்ண முடியும்னு வச்சுக்கிட்டு யூஸ் பண்ணாமல் தான் அது ரொம்ப தான் முட்டாள்தனம். ஓகே, நம்ம இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம பிளாஸ்டிக்ஸை கம்மி பண்ணால் பார்க்கலாம். ஓகே, இதெல்லாம் விட்டோம். சப்போர்ட் ஈகோ ஃப்ரெண்ட்லி பிராண்ட்ஸ், பி கான்சியஸ் சப்போர்ட் வாட் யூ பர்ச்சேஸ். ஓகே, என்ன வாங்க போகிறோங்கிறது தெரிஞ்சு வச்சுக்கோம். ஓகே, பிளான்ட் அ கார்டன், ஈவன் ஸ்மால் அர்பன் ஸ்பேஸ் கேன் க்ரோ ஹெர்ப்ஸ் ஆர் வெஜிடபிள்ஸ். செடி வளர்க்குறோம். இன்றைக்கி 2025 எதுவும் ஏதாச்சும் ஒரு செடி வளர்க்கலாமா? என்ன மாதிரி செடி வளர்க்கலாம்? ஓகே, செடி வளர்க்கவும் ட்ரை பண்ணலாம். இதுவும் நம்ம லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நம்மளால் பண்ண முடியுதா? லாஸ்ட் வந்து செலக்ட் பண்ணிட்டு இது எப்படி அப்படின்னு சொல்லி இதுதான் நான் செலக்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். அட்வென்ச்சர் அண்ட் ஃபன், ட்ராவல் சம்வேர் நியூ, எக்ஸ்ப்ளோர் அ பிளேஸ் யூ ஆல்வேஸ் ட்ரீம்ட் ஆஃப். எனக்கு எங்கே போகணுன்னு ஆசை? எனக்கு ஆக்சுவலாக ஜப்பான் போகணுன்னு ஆசை, கனடா போகணுன்னு ஆசை. இது மாதிரி எனக்கு ஆக்சுவலாக பெங்களூர் போகணுங்கிறதே ஒரு ஆசை தான். அங்கே போய் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி போயிருக்கேன். சூப்பராக இருந்துச்சு. ஒரு எல்லா பில்டிங்கும் பெருசாக இருந்துச்சா, எல்லாமே பெருசாக பில்டிங்ஸ், பெரிய பெரிய பில்டிங்ஸ், அந்த மால்ஸ்லாம் பார்க்கவும் எனக்கு பெங்களூர்லேயே பேசாமல் உட்காந்துடலாமா அப்படின்னு இருந்துச்சு. சரி, ஓகே, அதுக்கு அதே நம்மளுக்கு வெளிநாடு மாதிரி தான் அங்கே போகிறது. கொஞ்சம் நம்ம அதுக்கெல்லாம் சிட்டியில் ஆனதுக்கப்புறம் நம்ம இது மாதிரி நெக்ஸ்ட்டு ஏதாச்சும் ஊருக்கு போகலாம், கண்ட்ரிக்கு போகலாங்கிறத பற்றி நம்ம யோசிக்கலாம். பெரிய அவங்க தான் கண்ட்ரியை பற்றி பேசுகிறேன், நான் இதுக்கு இதை சொன்னேன். சரி, ஓகே. ஆனால் எனக்கு கனடா இதெல்லாம் பிடிக்கும். கனடா இந்த ஊரோட என்ன சொல்ல, அட்மாஸ்பியரே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அட்மாஸ்பியர் வச்சுக்கலாம். ட்ரை நியூ ஹாபி, போய்ட்ரி, பெயிண்டிங் ஆர் ஈவன் டான்ஸிங். ஓகே, போய்ட்ரி, பெயிண்டிங் நான் சூப்பராக பண்ணுவேன் கைஸ். நான் நல்லா பண்ணுவேன். பெயிண்டிங் நல்லா பண்ணுவேன். ஓகே, பெயிண்டிங் வேணால் நமக்கு டைம் இருந்துச்சுன்னா நான் எதாக இருந்தாலும் ஜாலியாக பண்ணுவேன். நான் காட்டுறேன் அப்புறமேட்டு உங்களுக்கு ட்ராயிங் பண்ணதெல்லாம். இந்த அளவுக்கு நல்லா இருக்காது. ஏதோ ஓகே, ஒரு 5 மார்க் கொடுக்கலாம், அப்படிங்க பத்துக்கு ஒரு 5 மார்க் கொடுக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு வரைஞ்சிருப்பேன். டாக்குமெண்ட் யுவர் அட்வென்ச்சர், கிரியேட் அ ஃபோட்டோ ஆல்பம் ஆர் வ்ளாக்ஸ். அதை தான் நான் பண்ணிட்டுருக்கேன். நான் ஏதாச்சும் ஒரு இடத்துக்கு போகிறேன்னா அதை உடனே வ்ளாக் எடுத்துடுறது. ஏன்னா இப்போ பார்க்க நல்லா இல்லைனாலும் ஒரு 10 வருஷத்துக்கு கழித்து பார்க்காதெல்லாம் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி இடத்துல நம்ம இப்படிலாம் பண்ணோம், இந்த மாதிரி இடத்துல இப்படிலாம் நம்ம கிரிஞ்சு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லாயிருக்கும். கிரிஞ்சு பண்ணலாங்க, இது தப்பே கிடையாது. நீங்கள் கிரிஞ்சு இவ்வளோ வேணால் பண்ணுங்கள், ஜாலியாக இருங்க இந்த லைஃப்பில். இப்படி வேணால் யார் என்ன சொன்னாலும் காதலையும் வந்து நீங்கள் பாட்டு இப்படியாவது இருங்க, ஜாலியாக இருங்க. எவ்வளோ தப்பு உலகத்தில் பண்ணுறாங்க, அதெல்லாம் ஜாலியாக இருக்காங்க. நம்ம தப்பி பண்ணாமல் ஜாலியாக இருக்கோம். சோகமாக இருக்கிறது தான் மிகப்பெரிய தப்பு. ஓகே, கிவ் பேக், வாலண்டியர் ரெகுலர்லி, ஆஃபர் யுவர் டைம் டு காஸ் யூ கேர் அபவுட். ஓகே,
சப்போர்ட் லோக்கல் பிஸ்னஸஸ், கான்ட்ரிபியூட் யுவர் கம்யூனிட்டி எக்கனாமி. என்னடா இது? டொனேட் டு காஸ் ஷேர் சோர்ஸ் வித் சேரிட்டி ஆர் நான் ப்ராஃபிட்ஸ். ஓகே, நான் தானம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த லாஸ்ட்டு பாயிண்டில். தானம் பண்ணுறது நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலாம். ஓகே, நீ என்ன தானம் பண்ணுறது, நீ இன்னொருத்தன் தானத்தில் தான் வாழ்ந்துட்டுருக்க, வீட்டு காசில் தான் வாழ்ந்துட்டுருக்க அப்படின்னு சொல்லலாம். ஓகே கேஸ், பாக்கெட் மணிலேருந்து ஒரு 100 ரூபா கொடுக்குறாங்கன்னா 100 ரூபாலாம் கொடுக்குறது இல்லை, ஒரு 10 ரூபா கொடுத்தாங்கன்னா ஒரு 1 ரூபா தானம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேவா? சரி, இதுதான் நம்மளோட சார்ட்டு. இவ்வளோ நம்ம பார்த்துருக்கோம். இதில் நம்ம என்ன செலக்ட் பண்ண போகிறோன்னா ஜேர்னல் டெய்லி நோ. ஃபோர்த்து ஒன்று ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்ஸு. டெய்லியும் இனிமேல் ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிக்க போகிறோம். 2025 கமான். நான் வந்து நீ ஷார்ட் ஆனவனே நான் வந்து நல்ல பழக்கத்தை, அதாவது ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் வந்து நான் கொண்டு வரேன் இல்லை, டெய்லியும் நம்ம என்ன சொல்கிறது, ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படி சொல்கிறேன். இம்ப்ரூவ் மென்டல் ஹெல்த்து. ஆல்ரெடி மென்டலாக தான் சுற்றிட்டுருக்கோம். மென்டலாக இருக்கலாங்க, தப்பு கிடையாது, மென்டலாகவே இருக்கலாம். ஈட் ஹெல்த்தியாக, எனக்கு சொல்லும்போது திருப்பி வரும். ஈட் ஹெல்த்தியர். ஓகே, ஹெல்த்தியாக அதை ஹீட் பண்ணலாம். 2 செலக்ட் பண்ணியிருக்கோம். ஹீட் ஹெல்த்தியர், முன்னாடி ஃபிசிக்கல் இது ஆக்டிவிட்டீஸு. ஸ்பெண்ட் குவாலிட்டி டைம் வித் லவ்டு ஒன்ஸ், அது மாதிரி இல்லை. மீட் அப் நியூ பீப்புள்ஸ். 8th ஒன் மீட் அப் நியூ பீப்புள்ஸ் அந்த எடுத்துக்கலாம். அப்புறம் செட் பவுண்ட்ரிஸ், அது நம்மளால் சரி ஓகே அதையும் எடுத்துக்கலாம். செட் பவுண்ட்ரிஸ், நோ மீன்ஸ் நோ. இன்ட்ரோவர்ட்டை தூக்கி போட்டுட்டு எக்ஸ்ட்ரோவர்ட்டாக ஆகலாம். 4 தானே? 4 தான் நினைக்கிறேன். ஐயோ, இது கூட ஒன்று நடப்பு வச்சுக்க முடியல, என்னடா பண்ணுறது அப்படிங்களா? இது மாதிரி தாங்க இருக்கீங்க மைண்டு. 4 இதுதான் நம்மளுக்கு. ஸோ கைஸ், நடுவில் ஒரு கால் வந்து நம்ம வீடியோவை டிஸ்டர்ப் பண்ணிட்டாங்க. ஏரோப்ளைன் மோட ஆன் பண்ண மறந்துட்டேன். சரி ஓகே, 4 செலக்ட் பண்ணியிருக்கோமா? இது 4. அப்புறம் இதில் சொன்னா ரெடியூஸ் வேஸ்ட்டு. ஓகே, வேஸ்ட் பண்ணால் ரெடியூஸ் வேஸ்ட் பண்ணுவோம். வேஸ்ட்டை ரெடியூஸ் பண்ணுவோம். ஈகோ ஃப்ரெண்ட். எனக்கே மைண்டு கிராமர் குழப்பது, என்னடா இது அப்படின்னு. ஈகோ ஃப்ரெண்ட்லி பிராண்டு. ஓகே, பிளான்ட் அ கார்டன். ஓகே, 7 செலக்ட் பண்ணியிருக்கோம். ட்ராவல் சம்மர் நியூ. ஓகே, ட்ரை நியூ ஹாபி. டாக்குமெண்ட் யுவர் அட்வென்ச்சர், கிரியேட் ஃபோட்டோ ஆல்பம்ஸ் ஆர் பிளாக்ஸ். அதே நம்ம பண்ணிட்டு தான் இருக்கோம், இனிமேலே பண்ணுவேன். வாங்கிட்டு ரெகுலர்லி. யாரு யாரு இரு வரேன். தம்பி தான். வேறு வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். சப்போர்ட் லோக்கல் பிஸ்னஸஸ். லோக்கல் பிஸ்னஸுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுவோம். ஓகே, டொனேட் டு காஸ், ஷேர் ரிசோர்ஸ் வித் சேரிட்டிஸ், நான் ப்ராஃபிட். அதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவோம். ஓகேங்களா? பேசிட்டு தான் இருக்கேன். இல்லை நடுவில் என்னடா அறிவு இருக்கா அவனுக்கு? அது என்ன ரெக்கார்டு ஆன்னு தானே இருக்கு. இங்கே ஹலோ, சரி, இவன் வந்து இவன்கிட்ட கேட்போம், நீ என்ன 2025ல என்னென்ன ரெசல்யூஷன்ஸ் எடுக்கலான்ட்டு? யூடியூப் சேனல் நல்லா இன்க்ரீஸ் ஆகணும், அப்புறமா வீடியோ கேம்ஸ் நல்லா ஆகணும், பிசி கிடைக்கணும், ஒரு நல்ல யூடியூபராக. டேய், ரெசல்யூஷன்ஸ்லாம் இந்த ரெசல்யூஷன்லாம் என்னடாச்சும் கேளு. ரெசல்யூஷன்ஸ்னா இந்த இதெல்லாம் இன்னைக்கு டெய்லி யோகா பண்ண போறேன், ஸ்டார்டிங் பண்ண போறேன், இப்போ வந்து டான்சிங் கற்றுக்க போறேன். இதுக்கப்புறம் டெய்லி காலைல ஒரு கரெக்டாக ஒரு 7:40 இருந்துச்சு. ஏன்னா அப்போதான் அவனுக்கு ஸ்கூல். சொல்றான்
அதெல்லாம் சொல்லிட்டேன் எல்லாத்தையும். ஸோ ஓகே காய்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இது ஒரு ரெசல்யூஷன் செலெக்ஷன் வீடியோவாக இருக்க போது முன்னாடியே சொல்லிட்டேன். நான் என்னோட ரெசல்யூஷன் சொல்லிட்டேன், நம்ம பிரதராக சொல்லிட்டாரு. இப்போ நம்ம கேங்குக்கு நியூவாக ஒரு பீப்புள் ஒரு பர்சன் ஜாயின் ஆகிருக்காரு. இவர் தான் ராகுல். இவர் வந்து சின்ன வயசுலேருந்தே இந்த கண் முன்னாடி தான் அவர் வந்தார். ஏன்னா பக்கத்து வீடு தான் அவர். இவரோட 8வது படிக்கிறார். பார்க்கும்போது இவனை பார்த்துட்டு தான் போகலாம். அதான் ராகுல் சின்ன வயசுலேருந்தே ஸ்கூலுக்கு போகிறதுனா சூப்பராக ஸ்கூல் போகணும் அப்படின்னு சொல்லி அடம் முடிப்பான் அவன். ஆமாம், நானும் ராகுலும் சேர்ந்து ஸ்கூல் போகணுன்னு அடம் பிடிச்சோம். ஸ்கூல் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அடம் முடிப்பான். இவங்க ரெண்டு பேரும் முடிஞ்சு பாருங்க. நீங்கள் என்ன ரெசல்யூஷன்ஸ் எடுக்கலான்னு இருக்கீங்க? தெரியல அவனுக்கு. அதான் தெரியலன்றது தான் அவனோட ரெசல்யூஷன்ஸ் எடுக்கக்கூடாது. இந்த வருஷமாச்சும் நல்ல யூடியூப் சேனல் ஆரம்பி. இந்த வருஷம் வந்து ரெசல்யூஷன் எதுவும் எடுக்கக்கூடாது அவனோட ரெசல்யூஷனு. நீங்கள் உங்களுக்கு என்ன ரெசல்யூஷன் நீங்கள் சொல்லிட்டீங்க? என்னால ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் யோசிச்சு வச்சுருப்பீங்க? இப்போ நான் சொல்லுங்கள். நல்ல கேமிங் சேனல் எடுக்கிறான். நல்ல ஒரு யூடியூப் சேனல்ல நல்லா நாய்க்கு மட்டும் கொடுத்துருங்க. நாய் முடியெல்லாம் கண்டு நாயை போட்டு உருட்டி இறங்கிட்டு கிளேயாடா நாய். நான் வந்து ஒரு நல்ல யூடியூப் சேனலை ஒரு ஒரு பெரிய அளவுக்கு கொண்டு போகணும். அந்த கேமிங் சேனல் தெரிலனா அந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், போய் பாருங்கள். அது பேர் வந்து மாஸ்டர் கேமிங். ஓகேவா? என்ன மாதிரி என்னோட இருப்பான், அவனை ஃபாலோ பண்ணிடுவேன். என்னோட அவனை ஃபாலோ பண்ணிடுறாங்க. அவன் நாசமா போகட்டும் அப்படிங்கிறான். சத்தியமா என்ன மாதிரி ஒருத்தன்டா. ஏன் லோகோ அப்படியே மாதிரியே இருப்பான். அப்படி கண்ணு எல்லாம் மூக்கு என்னோட லோகோ அப்படியே வச்சிருக்கடா. ஓ மை காட். நிஜமாடா சத்தியமா. அவன் 143 எனக்கு ஃபாலோவர்ஸ். எனக்கு வந்து 343. ஓகே 333. ஓகேவா? இவன் ஒரிஜினல். அவன் வந்து ஜீவன். அவன் வந்து க்ளோன். அவன் கோட் படத்தில் வர மாதிரி அவன் ஒரு க்ளோன். இவன் தான் வந்து பையனுக்கு நல்ல புத்தி தரணும். இவன் தான் ஓஜி சஞ்சய். சரி ஓகே காய்ஸ், 3 பேர்த்தோட ரெசல்யூஷன்ஸையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுவும் இல்லாமல் காலேஜில் ஒரு பிரதரோட ரெசல்யூஷன்ஸையும் நம்ம ஆட் பண்ணியிருப்போம் முன்னாடி. அப்படியா? அப்படிதான். இவரோட ரெசல்யூஷன்ஸ் என்னன்னா, இந்த வருஷம் ரெசல்யூஷனே எடுக்கக்கூடாது அப்படிங்கிறத இந்த வருஷத்தோட ரெசல்யூஷனு. இவரோட ரெசல்யூஷன் என்னன்னா, இதுக்கு முன்னாடி என்ன ரெசல்யூஷன் வந்தாலும் சொன்னேன். இதுக்கு முன்னாடியா என்ன ரெசல்யூஷன் எடுத்தேன் அப்படிங்கிறத மறந்துட்டான். அந்த அளவுக்கு கைஸ் இப்படியே நாங்கள் பேசிகிட்டே இருப்போம். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோட நானும் உங்களை மீட் பண்ணிக்கிறேன். எல்லாத்தோட ரெசல்யூஷன்ஸையும் சொல்லியாச்சு. ஆமாம். ஓகே கைஸ், பாய். பாய்.